ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். ஒரு சின்ன கதை ஒன்று கேள்விப்பட்டேன். அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் நல்லது நடந்துச்சுன்னா அது என்னால் தான் சொல்லுவார். அடுத்தவங்க பண்ணியிருந்தா கூட அது என்னால் தான் சொல்லுவார். அதே ஒரு தப்பு தெரியாமல் நடந்து போச்சுன்னா உங்களால் தான் பார்த்து எப்போ பார்த்தா சொல்லிக்கிட்டே இருப்பார். எதாக இருந்தாலும் சம்மந்தம் பேசிக்கிட்டு இருப்பார். ஏன்னா இப்படி இருக்கையில் ஒரு நாள் அவர் உயிர் எடுக்கிறதுக்காக ஏமாத்திரமா நேரம் வர்றார். மேலே நேரம் வர்றார். ஒன்று அவர் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. என்னது யமதர்மனே நேரில் வந்திருக்காரு, என்னன்னு தெரியலையே, ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன்ட்ட கேட்குறாரு. ஏன்னா யார் கண்ணுக்குமே நீங்கள் தென்பட மாட்டீங்க, என் கண்ணுக்கு மட்டும் தென்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு யமதர்மன் சொல்கிறாரு, ஒரு அதிசய பிறவிப்பா, யார் கண்ணுக்கும் தென்பட மாட்டேன், உன் கண்ணுக்கு தான் நான் தென்படுவேன். என்னென்னா லிஸ்ட்டில் உன் பேர் இருக்குது, அதான் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னா. அப்படியே அவனுக்கு உடம்புலாம் புல்லரிச்சிருது, ஒரு மாதிரி ஆயிடுது. சரி வந்துட்டீங்க, என் உயிரிழக்கு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் உட்காந்துருக்கேன், அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து நான் சாப்பிட்டு நான் போகலாம் அப்படின்னு. சரின்ட்டு உள்ளே போகிறான். கூல்ட்ரிங்க்ஸில் 2 தூக்க மாத்திரையை போடுறான், கொண்டாந்து எமன்ட்ட கொடுக்குறான். எமனும் குடிச்சிட்டு சூப்பர், இது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை வாழ்க்கையில், அருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. ஒரு 4-5 மணி நேரம் ஆகுது அவர் படுத்து தூங்கிறார். அதுக்குள்ளே என்ன பண்ணுறான், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தானே பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை தூக்கி அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் வச்சிடுறா. அப்படி அந்த பேரை ஏமாத்திரமாக எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு, இது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் நான் குடித்ததே கிடையாது, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. 2வது நிம்மதியாக தூங்கினேன், என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி தூங்கினதில்லை, 24 மணி நேரம் உயிர் எடுக்கிறதா என் வேலை, அதனால் ரொம்ப நன்றிப்பா, இதுக்கான உனக்கு ஒரு உதவி செய்யலாம்னு இருக்கேன், என்ன அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி லிஸ்ட்டில் இருக்க உங்கள் பேரை நான் எடுக்கலை, லாஸ்ட்டில் யார் பேர் இருக்கோ அவங்க பேரை நான் எடுத்துகிட்டு போகிறேன், உடனே இன்றைக்கி நான் விட்டு போகிறேன் நான் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு உடனே தலையை சுற்றிடுது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அட கன்றாவியே, இதை எதுவுமே சொல்ல முடியாது, இது நான் பண்ண தப்பாச்சு, நான் பண்ண தப்பில் நானே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்புறான். அப்போ ஏமாத்திரமே லிஸ்ட்டை பார்க்குற, அப்படி கடைசியில் இவன் பேர், இதில் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி அந்த பையனை சொல்கிறார். ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஏன்னா உனக்கு நீயே சூனியம் வச்சுக்கிட்ட, இதை இயற்கையோட கட்டளை, அந்த இயற்கையோட விதியை நான் மாற்ற முடியாது, அதனால் இன்றைக்கி உயிரை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி உயிரை எடுத்துகிட்டு கூப்பிட்டு போயிடார். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு மரத்தில் ஒரு இலை விழுகுதுன்னா கூட அது இயற்கையோட செயல், அது யாருடைய செயலும் கிடையாது. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, இயற்கையோட செயல். வேணும்னா நம்ம பின்னால் அறிவை உபயோகப்படுத்திக்கிட்டு யோசனை பண்ணி பார்க்கலாம், இது எதுக்காக நடந்துச்சுன்ட்டு. ஏன்னா அறிவையும் யூஸ் பண்ணாமல், எதையும் சிந்திக்காமல், நம்ம பாட்டு முட்டாள்தனமாக எந்த விஷயத்தையும் யாருக்கும் சொல்லக்கூடாது. வணக்கம்.